வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு இல கணேசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி கே ரங்கராஜன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த தீர்ப்பு தொடர்பாக காங்கிரஸ் அரசு மேல, குறிப்பாக பிரதமர் மேல, அன்றைய நிதியமைச்சர் சிதம்பரம் மேல குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மத்திய அரசு 2008 வழங்கிய உரிமங்களை இந்த தீர்ப்பு ரத்து செய்யுது. அது ஒரு நிர்வாக நடவடிக்கை, தவறான நடவடிக்கை அப்படிங்கறதன் காரணமாக உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த தீர்ப்பிலிருந்து அரசியல் ஆதாயம் அடைவதற்கு நீங்க முயற்சி செய்றீங்களா? இல்ல, முதல்ல இந்த 2G ஸ்பெக்ட்ரம் விஷயத்தை அரசியல் ஆக்குவது, அரசியல் ஆதாயமாக்குவதுங்கிற வார்த்தையே தப்பு. முழுக்க முழுக்க அரசியல் தாங்க. ஊழல் பண்ணிருக்கிறது பிரதானமானவங்க அரசியல்வாதிகள், அமைச்சரா இருக்கிறவங்க. அதுக்கு பின்னல் இருந்தது பெரிய அரசியல் கட்சியோட பெரிய தலைவர். இதெல்லாம் பகிரங்கமா எல்லாரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற விஷயம். அதனால இந்த தவறு நாங்க இத்தனை வருஷமா எதிர்கட்சிகள் நாங்கள் என்ன பேசி வந்தோமோ அதெல்லாம் பொய்ன்னு முதல்ல நஷ்டமே இல்லைன்னு வாதிட்டவர் கபில் சிபல். இப்பவும் மறுத்திருக்காரு. நேற்றுக்கு பேசும்போது சிதம்பரத்தை பத்தி மறுத்திருக்காரு அவரு. ஆனால் பின்னாடி வெளியான பிறகு அவங்க எல்லாம் பல்ட் அடிக்கிறாங்க. அதனால இவ செஞ்சதுன்னு அரசியல்வாதிகள் ஆட்சி இருந்து கொண்டு சுரண்டிருக்காங்க, கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த பிரதான எதிர்கட்சிகள் நாங்கள் பேசியிருக்கோம், பாராளுமன்றத்தில் பேசியிருக்கோம், விடுதலை பேசியிருக்கோம். நாங்கள் பேசும்போதெல்லாம் வெறும் குற்றச்சாட்டு, கற்பனையாடு சொன்ன போது இப்ப நீதிமன்றம் நாங்கள் சொன்னது சரிதான் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்கிறது. இப்ப வழங்கப்பட்டிருக்கிற உரிமத்தை ரத்து செய்ய வேண்டிய அளவுக்கு நீதிமன்றம் போயிருக்கிறது என்றால் என்ன பொருள்? எங்கள் குற்றச்சாட்டின் அடிப்படை ஆதாரம், ஆங்கிலத்தில் பிரைமா ஃபேசி there is a case against them ஆகிறது. ஆனால் இது அரசியலாக்குவதற்கு நிச்சயமா இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு வரத்தான் செய்யும். அது தேர்தல் காலம் என்பதனால இது அரசியல் ஆதாயம் தேடுகிறோம் என்கிற வார்த்தையை தவறு. அதுக்காக நாங்க இருக்கோம். இந்த அரசாங்கம் செய்கிற குற்றச்சாட்டை நிரூபிக்கத்தான் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஆதாயமோ அவங்களுக்கு பாதிப்போ வருமானால் அது இயற்கை தானே. அது ஆதாயத்திற்காக தவறான குற்றச்சாட்டு இருக்கோம் என்று சொன்னால் அது பொருந்தும். இது நீதிமன்றம் தந்த தீர்ப்பு. பிரதமர் மேல எந்த விதமான குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. ஆனா பிரதமர் மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி கேட்குது. கபில் சிபல் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி கேட்குது. ஏன் நீங்க முதல்ல கேட்ட கேள்வியே அரசியல் பொருளாதாரம் தான். அது பொலிட்டிக்கல் எக்கானமி. எந்த பொருளாதார கொள்கையை இவங்க அமுல்படுத்துறார்களோ அது ஊழல்ல கொண்டு போய் விட்டுருக்குது. அதை கட்சி அரசியல் பண்றவங்க கட்சி அரசியல் பண்ணல. உண்மையிலேயே இந்த 2G விஷயத்துல 2008 பிரதமருக்கு முதல்ல இப்படி ஒன்று இருக்கு என்று கடிதம் எழுதி இதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னது மார்க்சிஸ்ட் பார்ட்டியும் அவருடைய தலைவர் சீதாராம் யெச்சூரியும் தான். பிறகு சுப்பிரமணிய சாமி வழக்கெல்லாம் எடுத்தாங்க. அது பெரிய அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி மீடியா கொடுத்திருக்குங்கிறது வேற விஷயம். அன்னையிலிருந்தே நாங்க வற்புறுத்துறது இதுல இருக்கிற ஊழல்களை முழுவதும் விசாரிக்க வேண்டும். இதுல ஏராளமான கைமாற்று ஏற்பட்டிருக்கு, முறைகேடு நடந்திருக்கு என்று சொல்லி இருக்கிறோம். இப்ப நாங்க சொல்றதுக்கு காரணம் கபில் சிபல் என்ன சொன்னாரு? 2Gல 0 லாஸ். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது? 3Gல 60,000 கோடி ரூபாய்க்கு மேல கிடைக்கிற பொழுது 2Gல 9,000 கோடி தான் கிடைச்சிருக்குது. அதனாலதான் 122 உரிமத்தை கேன்சல் பண்றாங்க. ராஜா வரவும் போறவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்திருக்காரு. ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட் சினிமா டிக்கெட் கொடுக்குற மாதிரி மந்திரி கொடுத்திருக்காருன்னு சொல்லி இருக்கு. அதையும் இப்ப சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்தி. ஆகவே இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நடக்கிற பொழுது பிரதம மந்திரியும் கூட்டு பொறுப்பு இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், ராஜா பிரதம மந்திரி சொல்ற யோசனையை ராஜா மறுக்கிறார், ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிறார், பிரதமர் மீறார். ஒரு மீறவர் கேபினெட்ல தொடர்ந்து இருக்க முடியுது. அது எப்படி ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல இருந்திருக்க முடியும்? திமுக தலைவர் கேட்கிறேன், இவர் மந்திரியா இருக்கு, முதலமைச்சரா இருக்கு, ஒரு மந்திரி மீறினா அவரை வச்சிருப்பாரா மந்திரி சபையில?
சிதம்பரத்தினுடைய பெயரையும் பிரதமருடைய பெயரையும் பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் இழுக்கிறது அப்படின்னு சொல்லி அபிஷேக் சிங்வி சொல்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு. ஏன் அவங்க 2 பேர் பெயரையும் இழுக்கிறீங்க? ராஜா நீதிமன்றத்தில் நேரடியாக வந்து பத்திரிகையில வந்த விஷயம், சிதம்பரத்தையும் விசாரிக்க வேண்டும், இதில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னதே ராஜா, இப்ப சிறையில் இருப்பவர். அப்பெல்லாம் வாயம் மூடிக்கொண்டிருந்து விட்டு இப்ப பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது குற்றஞ்சாட்டினால் என்ன பொருள்? இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய நண்பர் ரங்கராஜன் ஒரு விஷயத்தை சொன்னார். ஒரு மாநில முதலமைச்சர் சொன்ன கருத்தை அமைச்சர் ஏற்காமல் இருந்தால் முதலமைச்சர் விடுவாரா என்று சொன்னார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிற காரணத்தினால அமைச்சர் மாறுபட்டு பேசும்போது விடமாட்டார். ஆனா இங்க பிரதமராக இருப்பவர் ஒரு டம்மி பிரதம மந்திரி. அவருக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்குமானால் அந்த பிரதமருக்கு மேலே இருக்கிற ஒரு மேலிடம் அல்லது அந்த கட்சியுடைய தலைமை, அவர்களுக்கும் இவருக்கும் நேரடியான ஒரு ஒப்பந்தம் இருக்கிற காரணத்தால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னுடைய மேலிடமே எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கிறது, பங்கு அங்கு போகிறது என்ற தைரியத்தில் ஒரு கால் ராஜா மீறி இருக்கலாம். இரண்டாவது, சிதம்பரத்தினுடைய ஆலோசனைப்படிதான் நடந்திருக்கிறது என்பது நிரூபணமாகின காரணத்தால் தான் இப்போது இந்த சந்தேகம் என்பது சிதம்பரத்தின் மீது போயிருக்கிறது. சிதம்பரத்தை பற்றி முதலாக சொன்னது ராஜா, நாங்கள் சொன்னது மாத்திரமல்ல, சந்தேக குறிகள் நிச்சயமாக சிதம்பரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, கணைகள் போய்கொண்டிருக்கிறது. அதனால விரைவாக சிதம்பரம் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும், அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும், அவர் கைதாகப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கை என்பது இது நியாயமான இயல்பான ஒரு விளைவு. இதுல பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டி பயன் இல்லை. சரி, நாம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். புது அர்த்தங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். முதலில் வருவதற்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரியான கொள்கையை ஆரம்பத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வந்தது. இந்த குறிப்பிட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பழைய காலத்தை பற்றி பேசாததுனாலதான் உச்சநீதிமன்றம் 2008 கொடுத்த உரிமங்களை ரத்து செய்தது. இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சேர்த்துதான் அந்த கண்டனம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அபிஷேக் சிங்வி சொல்றாரு. ஆமா, 2003 இருந்து விசாரிக்க வேண்டும் என்கிறது தான் உண்மையான தேவை. ஏன்னா இந்த உரிமங்கள் கொடுக்கிறது, இதற்கான ஏற்பாடுகள் என்பது தேசிய ஜனநாயக முன்னணி காலத்திலேயே துவங்கிடுச்சு. ஆகவே நாங்க என்ன அந்த பார்லிமெண்டரி ஜேபிசி வர்றபொழுது சொன்னோம், நீ 1800 இருந்து கூட விசாரி, இது உண்மைகள் வெளில வரணும்னு சொன்னா, உண்மைகள் வெளில வந்தா நீங்க எதிர்காலத்தில் அந்த தவறுகள் செய்யாம இருக்க முடியுங்கிறது தான். அப்ப 2003 என்று இது பண்ண பிற்பாடு தான் அந்த ஜட்ஜி ஒருத்தர் கம்ப்ளீட்டா பட்டியலா எல்லா ஃபைல்ஸையும் பார்த்து அவரு எங்கெங்க என்னென்ன தப்பு நடந்திருக்குன்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். அது 2003 தப்பு நடந்தாலும் 2004 தப்புல நடந்தாலும் எல்லா தவறுகளும் விசாரிக்கப்படுவது என்பதுதான் எதிர்காலத்தில் இந்த துறையில் ஊழல் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். உங்கள் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தியதற்காக இப்போது உச்சநீதிமன்றம் எங்களை கண்டிக்கிறது. ஆனா நீங்களும் சேர்ந்து கண்டிக்கிறீங்க, இது உங்களுடைய இரட்டை நிலையை காட்டுகிறதுன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் என்ன சொன்னார், சொந்த அனுபவத்தை, ஆரம்பத்தில் தேநீர் குடிக்கிற பழக்கம் தமிழனுக்கு இல்ல, தேநீர் கம்பெனி அந்த தெருமுனையில அவனே கொண்டு தயார் பண்ணி வீடு வீடா கொண்டு வந்து எங்களுக்கு இலவசமா தேநீர் கொடுத்தான். ஒரு 15 நாள் 1 மாசம் கொடுத்த பிறகு இனிமே நீங்க 10 காசு கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னான். நாங்க திராட்சை பழம் விற்கிற கடையில கூட அப்பம் 2 சாப்பிட்டு பாருங்க சார்னு சொல்றது கூட அவசர வேலை போயிடுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பையன் 1 கிலோ திராட்சையை கொடுத்திருந்தா நீ ஃப்ரீயா வச்சுக்கேன்னு எங்க அப்பம் கொடுத்தான், நான் அப்படியே கொடுக்குறேன்னு சொன்னா மடத்தனம் இல்லது, இது என்ன வியாபாரமா? இது நாங்க ஆட்சியில் இருந்த போது 30 லட்சமா இருந்த நுகர்வோர்கள் தொலைபேசி, அது 1 கோடியே 30 லட்சமா உயர்ந்திருக்கு. அதே வேலையில கொடுத்தா என்ன அர்த்தம்? 2008ஆம் வருஷத்துல 18 கோடி உயர்ந்திருக்கு. அதே விஷயம் 2003ஆம் வருஷத்துல 48,000 கோடி வருமானம் அரசாங்கத்துக்கு. அதன் பிறகு 1,69,000 கோடி வருமானம் ஆயிருக்கு. இது சாதாரணமா வீட்டில் நீங்க நிலத்தை வித்தாலே கூட வாங்கின விலைக்கே விற்பனை யாராவது சொல்லுவானா சார்? அதாவது யாராவது சாதாரண பாமர மக்களே கூட இதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல. நான் வாங்கும்போது 1.5 லட்சத்துக்கு வாங்கினேன்னு சொன்னேன், இப்ப அதனுடைய விலை 15 லட்சம் 20 லட்சம். சும்மா தேசியத்தை இருப்பதற்கான முயற்சி. 2வது விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். நான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தை செய்தவர் தவறு செய்ததாக என்பதாக கருதி விசாரணைக்கு உட்படுவதற்கு நாங்கள் யார்? எங்கிட்ட மடியில கனம் இல்லை. இது திசை திருப்பதற்கான முயற்சி. யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த வாதத்தை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா?
என்ன வாதத்தை? இல்ல இதே வாதத்தை தான் ராஜாஜி நம்ம ஜெயில இருக்கிற ராஜா என்ன சொல்றாரு, நான் இந்த மாதிரி மலுவா கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான கையில செல்போன் இருக்கு, நான் நுகர்வோருடைய தேவையை இது பண்ண. நீங்க திமுக தலைவர் வேலூர்ல என்ன பேசினாரு, இன்னைக்கு கூடையில தயிர் விற்கிற கையில மொபைல் போன் இருக்குது, டீ கடையில் இருக்கிறவனுக்கு மொபைல் போன் இருக்குது. இதெல்லாம் எங்க சாதனைன்னு சொன்னா, பிரதானமான ஊழலை மறைப்பதற்கு நீங்க சமூகம் வளர்ற பொழுது இந்த தேவைகள் வருது, ஆகவே ஜனங்க அதை வாங்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மலிவா விலை கொடுத்து பிறகு அது விலை ஏத்துற ஏற்பாடுகள் இருக்கு. அது இவ்வளவு பேர் பண்ணாங்க, இவ்வளவு பண்ணாங்கிறது கணேசன் சொல்றாரு, ராஜாவும் சொல்றாரு. அது அல்ல ஊழல் இல்லைன்னு சொல்றதுக்கு. ஊழல் இருக்கிறது என்பது அது ஒரு ப்ரொசீஜர்ல இருந்து வரக்கூடிய ஊழல். நம்முடைய எக்ஸ்டக்கருக்கு வர வேண்டிய பணம் வரல என்பதுதான் அது. ஆகவேதான் அது தவறு யார் செய்திருந்தாலும் அது விசாரிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த பணம் கஜானாவுக்கு பறிமுதல் செய்யப்பட்டு வர வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலை. அதாவது அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்துல நாம யாருக்கு உரிமை கொடுத்தோமோ அவங்க உரிமத்தை பெற்ற பிறகு உடனடியாக வெளியில போய் வேறொருத்தருக்கு விற்றாங்கிறது சொல்ல முடியாது. சொல்லியிருந்தா எவர் சொல்ற மாதிரி, ரங்கராஜ் சொன்ன மாதிரி, இந்த ஊழலுக்கு அடிப்படை அதுதான் அங்க இருக்கு. அப்போ பல மறுபடியும் சொன்ன விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு மனப்பாடான விஷயம். பல்வேறு நிறுவனங்கள் வாங்கின நிறுவனங்கள் அத்தனையும் பின்னாடி வெளியில போன பிறகு உடனே இன்னொருத்தருக்கு பல கோடி ரூபாய் வருமானத்தில் லாபத்தில் விற்றிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் நிறைய இருக்கு, புள்ளிவரங்கள் நிறைய இருக்கு. அதுதான் சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்லுது. ரியல் எஸ்டேட் காரனுக்கெல்லாம் ராஜா கொடுத்திருக்கிறாரு, துறைக்கே புதிய அனுபவம் இல்லாதவருக்கெல்லாம் கொடுத்திருக்காரு, வியாபாரம் தான். இப்ப இதுல சிதம்பரம் சம்பந்தப்பட்டிருக்கலாம் சந்தேகத்தை ஒரு காரணம் சொல்றேன். இப்ப நேற்றைய தினம் வங்கிகள் எல்லாம் எங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் போகும் என்று அச்சப்படுகிறேன்னு சொல்றாங்களே, இந்த உரிமை பெற வேண்டும் என்பதற்காக திடீரென்று வங்கிகள் எல்லாம் இந்த நிறுவனங்களுக்கு, எதுவுமே இல்லாத நிறுவனங்களுக்கு, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஜாமீன் இல்லாத நிலையிலும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கடனாக தந்திருக்கிறார் என்றால் அந்த வங்கிகள் அவ்வளவு பெரிய தொகை கொடுப்பதற்கு உச்ச பக்கத்தில் இருக்க நிதியமைச்சர் போன்றவர்கள் குறிப்பு தந்தாலும் தந்திருக்க மாட்டாங்க. இப்ப வங்கிகள்லாம் எங்களுக்கு நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. இப்ப நேற்றுக்கு பேசியிருக்காங்க அவங்க எல்லாம் இந்த ரத்து செய்த காரணத்தினால. இன்னொன்னு, இந்த கேபினெட்டை ஷஃபிள் பண்ற பொழுது அது பிரதமருடைய உரிமை, யாருக்கு என்ன இலாக்கா கொடுக்கணுங்கிறது. ஏன் சிதம்பரத்தை பினான்ஸ்ல இருந்து எடுத்து உள்துறைக்கு போட்டாங்க, பிரபு பட்டேலை ஏன் விமான இதுல இருந்து எடுத்து ஹெவி இண்டஸ்ட்ரிக்கு போட்டாங்க, அவங்க போட்ட கொஞ்ச நாள் அவங்க பேர்ல ஊழல் வருது. அதே அரசாங்கத்துக்கு முன்னாடியே இவைகளை பற்றி தெரிகிற காரணத்தினால் அவங்களை பதவியிலிருந்து நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் வேற இலாக்கா கொடுக்கக்கூடிய ஏற்பாடு நடந்திருக்குமோ என்பது இதிலே தெரியும். அவங்க வேற தூக்கி போட்டதுனால ஊழல் தெரிய வந்தது இல்ல, ஊழல் தெரிய வந்ததுனால போட்டார்கள் சொல்ல வர. அதான் நம்ம தொடர்ந்து பேசலாம். புது பதார்த்தங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். புது பதார்த்தங்கள் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. திரு டி.கே.ஆர். இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா அந்த மாதிரி தீர்ப்புகள் இது போன்ற முறைகேடுகள் அடுத்து வரும் நிர்வாகங்கள்ல நடக்க முடியாமல் இருப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதான் இது சரித்திர ரீதியான தீர்ப்பு என்பதற்கு கங்குலி ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாரு, இந்த ஊழல்கள் தொடரும் என்று சொன்னா இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இந்திய பாராளுமன்ற முறைக்கு ஆபத்து, இந்திய அரசியல் சட்டத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்பதுதான் அவருடைய அப்சர்வேஷன். ரொம்ப கடுமையான அப்சர்வேஷன். நீங்க இதோ வெளியில இருக்கிறவங்க பேசுறதல்ல, இந்த ஹோல் ஃபைல லட்சக்கணக்கான பக்கங்கள், ஆயிரக்கணக்கான பக்கங்கள் படிச்ச பிறகு அவங்களுடைய அப்சர்வேஷனே இது ரொம்ப ஆபத்தானது என்பது. ஆகவேதான் நாங்க என்ன திருப்பி திருப்பி சொல்றோம், எதிர்காலத்தில் இப்படி நடக்காதா என்பது கேள்வி. நடக்காம இருக்க வேண்டும் என்று சொன்னாலே நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பன்னாட்டு நிறுவனங்களோ பெருமுதலாளிகளோ பணம் கொடுக்கறத நிறுத்தாம இந்த ஊழல்கள் தொடர்றதெல்லாம் தொடராதுன்னு சொல்வதற்கான சாத்தியமே கிடையாது. இன்ஃபேக்ட் நாங்களும் ராஜ்யசபால பேசினோம், அருண்ஜேட்லியும் அதை கரெக்ட் பண்ணாரு, அதோட சேர்ந்துகிட்டாரு அவரும். இப்ப டாட்டாவோ பிர்லாவோ பணம் கொடுக்கணும் தேர்தலுக்குன்னா தேர்தல் கமிஷன் கிட்ட கொடுக்கட்டும். நீங்க டாடா கிட்டையும் பிர்லா கிட்டையும் ஒரு கட்சி பணம் வாங்கியாச்சுன்னு சொன்னா, பெருமுதலாளிகிட்ட பணம் வாங்கியாச்சுன்னு சொன்னா அவன் ஏன் கொடுக்கறான்? கவர்மெண்ட்டுக்கு வந்த உடனே தங்களுடைய காரியம் ஆகணும் என்பதற்காக கொடுக்கறான். சோ உன்னுடைய தேர்தல் சிஸ்டத்துக்குள்ளேயே அந்த கரப்ஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு.
அதுவும் நிதி மூலதனம் உலகத்துல பரவின பிற்பாடு இன்னைக்கு இந்த எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ்ல ஸ்பெக்ட்ரத்தை யார் வாங்குறது, அப்புறம் மைன்ஸை யார் வாங்குறது, கேஸை யார் வாங்குறது, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போட்டியில அரசியல்வாதி, பெருமுதலாளிகள், அதிகார வர்க்கம் 3 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி தான் 2G. 3 பேர் சேர்ந்திருக்கிற கூட்டணி தான் காமன்வெல்த் ஊழல். இந்த கூட்டணியை நீங்க உடைக்காம எதிர்காலத்துக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? திரு டிகேஆர் பேசும்போது டாடாவினுடைய பெயரை உச்சரித்ததுனால ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ரத்தன் டாடா தமிழக முதலமைச்சராக அப்போது இருந்த கருணாநிதிக்கு கடிதம் எழுதியதாக, அந்த கடிதத்துல தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராஜா மிகப்பெரிய தலைமையையும் மாபெரும் புரட்சியையும் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அன்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இன்று நடந்திருக்கிற சம்பவங்கள் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு? அவர் சொல்றதுக்கு முன்னாடி ரத்தன் டாடா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, எனக்கு ராஜாவுக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தா அதுக்கு முன்பாகவே ரொம்ப நெருக்கமான நல்ல தொடர்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்திருக்குங்கிறது அந்த கடிதத்துடைய வாசகங்கள்லாம் தெரிய வரும். அதாவது இந்த நடந்திருக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் எழுத்துப்பூர்வமான ஒரு ஆங்கிலத்தில் சொன்ன டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படித்தான் அந்த கடிதம்ங்கிறது கருதப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு கருத்து இருக்க, அது ஆங்கிலத்தில் சொல்லமான ஒரு விஷஸ் சர்க்கிள். அது பொதுமக்கள் மனோநிலையில வெற்றி பெற வேண்டிய வேட்பாளனுக்கு வாக்களிப்பதை விட வெற்றி பெற வாய்ப்புள்ள வேட்பாளனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலை, ஏதோ ஒரு குதிரை பந்தயத்தில் ரேஸ்ல பணம் கட்டுற மாதிரி மனோநிலை படிச்ச வாக்காளருக்கு மேற்கொண்டு இருக்கிற காரணத்தினால இந்த வெற்றி பெற வாய்ப்புள்ள நிலையில் இல்லாத இருக்கிற வேட்பாளர் என்ன செய்யலாம், தான் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக காட்டுவதற்காக அனாவசியமா அதிகமான செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஏது இருந்தாலும் போட்டி போடுறான். அப்ப அது கூடுதலாக செலவு தேவைப்படுது. கூடுதலாக செலவு தேவைப்படுங்கும் பொழுது இந்த மாதிரி நன்கொடையை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கு வாக்காளர்களும் ஒரு காரணம். அப்படி இல்லாம கடந்த தேர்தல் ஆணையம் சொல்லிட்ட விதிமுறைப்படி எந்த செலவும் செய்யாம தேர்தல் நடத்துவதற்கு தகுதி இருக்குமான தகுதியின் அடிப்படையில் போட்டியாக இருந்திருக்கும். அந்த நிலைமை வராம போயிருக்கிற காரணத்தினால்தான் இது செய்ய வேண்டியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் போது என்ன நாம செய்தோம்? அப்போ இந்த தொலைபேசி செல்பேசி வாங்குவதற்கு ஆளில்லாத நிலைமை இருந்தது. 1994ஆம் ஆண்டு நரசிம்மராவ் காலத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அப்போ 1991 வழக்கு தொடர்ந்தார்கள். காரணம், எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது என்பதற்காக. இதுக்கு ஒரு தெளிவான கொள்கை வகுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தபோது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்தது. பிரமோத் மகாஜன் அப்போ பொறுப்பில் இருந்தார். 1999 வருஷம் தான் ஒரு கொள்கை முடிவெடுத்தோம். என்ன முடிவெடுத்தோம் என்றால், உரிமம் வழங்குவதற்கு என்ட்ரி ஃபீ கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் 8% அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் குறித்தோம். இப்ப இந்த ராஜா கொடுத்திருக்கிற இந்த உரிமத்தில் அது கிடையாது. அரசாங்கத்திற்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது, கொடுக்க வேண்டிய நிபந்தனை ஒன்றும் கிடையாது. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருந்த போது எடுத்த எந்த முடிவும் தவறான முடிவு இல்லை. அது மாத்திரமல்ல, அது ஏதோ ராஜா ரகசியமாகவோ சிதம்பரம் ராஜாவும் கலந்து பேசி எடுத்த முடிவோ அல்ல, அமைச்சரவை எடுத்த முடிவு. அதையும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்று அந்த நவம்பர் 2ஆம் தேதி 2007 பிரதமருக்கும் தொலைத்தொடர்பு அமைச்சருக்கும் நடந்த 3 கடிதங்கள்ல பிரதமருடைய கடிதம் மிக தெளிவாக எல்லா விஷயங்களையும் சொல்லுது. ஊடகங்களினுடைய ஒரு பகுதி, அதுக்கப்புறம் சில தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் எல்லாரும் சில இஷ்யூஸை ரைஸ் பண்றாங்க. அதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மிகச் சரியான முடிவை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் எடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்றாரு அந்த கடிதத்துல. அதற்கு பிறகும் தான் இதெல்லாம் நடக்குது. அப்ப எப்படி பிரதமரை நீங்க குற்றம் சொல்லுவீங்க? இல்லைங்க, பிரதமர் குற்றம் சொல்லலன்னு சொன்னா பிரதமர் உடனடியாக அதை பாராளுமன்றத்தில் வச்சிருக்கணும் தைரியம். பாராளுமன்றத்தில் நீங்க 2 அவையும் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டெலிகாம் விஷயம் விவாதத்துக்கு வர்ற பொழுதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்துட்டு இருப்பார். பிரதம மந்திரி கேட்டுத்தான் செஞ்சேன் ராஜாவினுடைய பேச்சு பாராளுமன்றத்தில், மேலவையில, மக்களவையில, மாநிலங்களவையில பதிவாயிருக்கு. ஆனா பிரதமர் வாயை திறக்காம இருக்கிறார். நீ பிரதமர் எழுந்த உடனே அதை ஆட்சேபிச்சிருக்கணும் இல்ல, அதுல அவர் ரூமுக்கு கூப்பிட்டாவது இந்த மாதிரி பேசுறது சரியல்ல என்று ஒரு இது எச்சரிச்சிருக்கணும் இல்ல. தொடர்ச்சியா அவர் அப்படித்தான் பேசுவார் ராஜா. பிரதமருக்கு எல்லாம் தெரியும், அவர் கேட்டுதான் நான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்ற பொழுது இப்பதான் சொல்றாரு, இப்பதான் ரெக்கார்ட்ஸ் என்ன வருது, பிரதமரை மீறாரு இவரு, பிரதமர் சொல்றதை கேட்கல.
ஆகவே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது, கூட்டு செயல்பாடு என்பது இல்லாத ஒரு ஏற்பாடு என்பது உருவாயிடுச்சு. கூட்டு செயல்பாடு இல்ல அப்படிங்கிறது வந்து உங்களுடைய இருவருடைய குற்றச்சாட்டு. ஆனா யாருடைய குற்றச்சாட்டு? உண்மையா தானே. தீர்ப்பு பற்றி கருத்து சொல்ற காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன், பிஜேபி இஸ் மேக்கிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் irresponsible and unconstitutional noise on this judgment அப்படின்னு சொல்றாரு. இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் வேற காப்பாற்றுறது வழியில் அப்படித்தான் அவங்க பேசுவாங்க. காங்கிரஸ் கட்சி தரப்பில் வரக்கூடிய வாதத்தை ஆதாரமா எடுத்து நம்புவதற்கு மக்களே தயாராக இல்லை. முதல்ல இப்ப சாதாரண ஒரு பாமரனை பத்தி பேசுறேன் நான். தெருவில் ஒரு கொலை சம்பவம் நடைபெறுமானால் அதை கண்ணால் நீங்க பார்த்துட்டா நீங்க குற்றவாளி இல்லை, ஆனா பார்த்த பிறகும் அது குறித்து எவ்விடத்திலும் சொல்லாமல் நீங்க இருந்தால் குற்றவாளி என்று கருதப்படுகிறது என்று வருமானால், இங்க பிரதமரை பொறுத்தவரையில் இந்த சதி திட்டம் அவருக்கு தெரியும், ஆனாலும் மௌனமாக இருந்திருக்கார் என்று சொன்னால் குற்றவாளி தானே. மூன்றாவது விஷயம், ஒரு அரசாங்கம் எது செய்தாலும் கூட அந்த அரசாங்கத்துடைய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பொல்லாத விஷயங்களும் பிரதமருக்கு தான் வரும். அமைச்சர்கள் செய்தால் தப்பித்துக் கொள்ள முடியாது. நல்லது பண்ணாலும் பிரதமர் நான் தான் பண்ணேன்னு பெருமை பேசிக்கலாம் இல்ல, அது தவறு. அது அதனால பிரதமருக்கு இதுல சம்பந்தம் இருக்கிறது. ஆனாலும் பிரதமர் ஏன் மௌனமாக இருந்தார் என்றால் எனக்கு காரணம் தெளிவா புரியுது. அவர் மௌனமாக இருப்பது தவிர வேறு வழி இல்லை. அவர் வாய் திறந்து பேசியிருப்பார், ஆனால் அடுத்த நிமிடம் பிரதமர் பதவி இருக்க முடியாது. காரணம் மேலிடத்து கட்டு சொல்றதுல நான் எனக்கு உடன்பாடு கிடையாது. பிரதம மந்திரி தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கிரானிக் கேபிட்டலிசத்தினுடைய ஆபத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். இந்த கேபிட்டல் வந்து கிரானிக் கேபிட்டல். இப்போ 2Gலயோ அல்லது இதுல வர்றதெல்லாம் கிரானிக் கேபிட்டல். இந்த மாதிரி கேபிட்டல் ஆபத்து பொருளாதாரத்துக்குன்னு சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில நான் பார்க்கிறது 2 டிஃபரண்ட் ஒர்க் அசைன் ஆயிருக்கு. அரசியல் முடிவுகளை காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தலைமையும் எடுக்கும், பொருளாதார முடிவுகளை பிரதம மந்திரி எடுப்பார். அவர் ஒன்றும் பரம்பரை காங்கிரஸ்காரரும் கிடையாது, ஆகஸ்ட் தியாகியும் கிடையாது. பிரதமருக்கு வேகன்சி இருக்கு, பிரதமருக்கு ஆள் இல்ல. ஆகவே அவர் IMF ரெக்கமெண்டேஷன் வரக்கூடிய ஒரு அறிவுஜீவிங்கிற முறையில் அப்பாயிண்டி தான் அவரு. அவரை நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியோட இணைச்சு பார்க்காதீங்க. அவரையோ அலுவாலியா எப்படி இவங்க பீரியட்லயும் திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவர், இவங்க பீரியட்லயும் திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவர்னா IMF நாமினிஸ் அவங்க. உங்களுக்கு IMF வேர்ல்டு பேங்க்ல இருந்து சலுகைகள் கிடைக்கணும்னு சொன்னா அவர்கள் நினைக்கக்கூடிய நபர்கள் பேனல்ல கொடுத்தாதான் கொடுக்கறாங்க. அது பிரதம மந்திரி திருப்பி என்ன சொல்றாரு, நான் போக மாட்டேன், நான் இன்னும் என் வேலையை முடிக்கலங்கிறார். அவருடைய பொருளாதார சீர்திருத்த வேலையில அவர் கரெக்டா இருக்கார். அதுல ஒன்னும் சோனியா காந்தி தலையிட முடியாது. திரு கணேசன், ஒரு பத்திரிகையில வந்திருக்கிற கேலி சித்திரம் கார்ட்டூன் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இவரே ஒரு FDI தான், இவரே ஒரு அந்நிய நாட்டு முதலீடு தாங்கிற மாதிரின்னு இவர் சொன்ன கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், மறுக்கவே இல்லை. ஆனாலும் இவர் பொருளாதார நிபுணங்கிற காரணத்தால தேர்வு இல்லை, அது சொல்ல வர விஷயம். கூடுதலா சொல்றேன், நான் இப்ப நான் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு வாய்மொழி மௌனமா இணைந்து போவாருங்கிறது தான் முக்கியமான ஒரு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் ஒரு டம்மி தான் போனோம். அந்த வகையில் தான் அவருடைய அதிகமான தகுதி தெரிய வருகிறது. அதனால நான் வந்து டம்மியா இருந்தேங்கிற காரணத்தினாலேயோ அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. மிஸ்டர் கிளீன் 1000 பேசினாலும் கூட இந்த விஷயத்தை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இந்த குற்றத்தில் அவருக்கும் பங்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தலைமை வைக்கிற காரணத்தால பிரதான பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக புது அர்த்தங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.